நீ அடிச்ச மேங்க்ரூவ் ஜாக்கு பாரு இன்னும் உயிரோட இருக்குது. ஆமாம் அது பாரு ப்ரீத் பண்ணு. போயிட்டு வாங்க பெருசாகிட்டு திருப்பி வாங்க போங்க. அஷ்டம் 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 பாய் மாப்பு இங்கே தான் இருக்குது. போடுங்க 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 அங்கே இருக்குது மீன். மேங்க்ரூவ் ஜாக் எம்ஜே சரியான எம்ஜே. ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோ அப்படி போட விடாது. அடியில் இருங்க இப்போ அடியில் விடுங்க, வலையை அடியில் விடுங்க. அவ்வளோதான் இல்லையா தூக்கு ப்ரோ. சரியான சைஸு. கைஸ் நியூ இயர்க்கு ஃபிஷிங் ட்ரிப் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணப்பட்டினம். ஸோ நான் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரபு ப்ரோ அண்ட் ராஜேஷ் ப்ரோ 3 பேர் தான் ஃபிஷிங் கிளம்பி வந்திருக்கிறோம். பார்ப்போம் இன்றைக்கி ஸ்ட்ரைக்ஸில் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி டேக்கிள்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ராஜேஷ் ப்ரோது ஆஸ் யூஷுவலாக ரெகுலர் வந்து பார்த்திங்கன்னா டெபன் ரீலே மிச்சல் ஃப்ளூயிட் ராடு 8 ஃபீட்டு. எல்லாருமே 8 ஃபீட் தான். இது பிரபு ப்ரோது 9 ஃபீட்டு. அபு கர்ஷியா டோர்னமெண்ட். தென் அகெயின் டெபன் 4000 சைஸ் ரீலு. லைன் என்ன லைன் ப்ரோ இது? ஒய்ஜிஆர். ஓகே. தென் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ராடு பார்த்திங்கன்னா ஒக்குமா இண்டி ஸ்பின்னு, அதுக்கப்புறம் டைவா ரெவ்ரோஸு. இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மிச்சல் ஃப்ளூயிடு டைவா சிஆருக்கு. லைன் பார்த்திங்கன்னா மெகாபி 55 LB யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். A few moments later. பாரு ஏய் கொஞ்சம் லூஸ் விடு. ஓட்ட ஃபவுலுக்கு இல்லை, லைன் வாலில் மாட்டிக்கிச்சு. நல்ல சைஸு. நல்ல சைஸ் கைஸ். கைஸ் காலையிலே ராஜேஷ் ப்ரோ ஒரு ஸ்ட்ரைக்கு, லோ டைட்லேயே ஒரு நல்ல சைஸு 1/2 kg. மேங்க்ரூவ் ஜாக் எம்ஜே வலை போட்டுரு. சூப்பர் சரியான எம்ஜே. ரொம்ப நாள் கழிச்சு வேறு லெவல் சைஸ். வேறு பை இது இல்லை பை லிப் கிரிப்பரு. ஓய் ராடை வச்சிடாதப்பா. ஐயோ கைஸ் சரியான சைஸ் ஒரு எம்ஜே. ஓகே வெற்றிகரமாக விட்டான். போடுங்க அங்கே இருக்குது மீன். கணக்கில் எண்ணிக்கை வந்து எத்தனை? 2 போயிடுச்சு. ரிமோட் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிற நீ. ஐயோ கல் எங்கேயோ தூக்கி அஷ்டம் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். அது கல் இருக்கிறதே பார்க்கல, அவ்வளோ கல். மாட்டாது பார்த்தால் ஐயோ உடச்சிட்டனா. எப்படி தெரியுமா, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. அந்த பக்கம் மீன் ஏறி இருந்துச்சுன்னா வை இங்கே திருப்பியெல்லாம் ரவுண்ட் அடிக்க வேண்டாம், கம்னரு. மாப்பு ஏறி இருந்தால் பரவாயில்ல. ஒரு மீன் அடிச்சதுக்காக நீங்கள் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் நம்மளால் போக முடியாது. அப்புறம் இங்கே வலை போட்டுக்கிறாங்க, வெளில போக முடியாமல் நிற்கும். அஷ்டம் ஏய் அஷ்டம்
பாருதா பை வலை உங்கயா வலை போட சொன்னா போட்டா எடு ப்ரோ பிரபு ப்ரோக்கு ஒன் மோர் ஃபிஷ் ப்ரோ விட்டுறத கமான் குட் அப்படிலாம் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஃபைட் பண்ணக்கூடாது ரொம்ப டைட்டாக வச்சுருக்குற சரியான சைஸ் நைஸ் இது ரீல் இது லூஸ் பண்ணுங்க அது கையில் எடுத்து இல்லையோ ப்ரோ அதை மெரிச்சிடாதீங்க அவரோட இது பாரு அவர் சிக்க பாரு வளைகிறாரு அது எடுத்து விட சொல்லிட்டேன் பெயிலாமு நல்ல சைஸு ஏய் அஷ்டம் பாய் மாப்பு இங்கே தான் இருக்குது போட்டை நோக்கி ஓடியாரானா என்னது இது அங்கேயும் அஷ்டம் சூப்பர் ஸ்ட்ரைக்கு கண்டினியூஸ் ஸ்ட்ரைக் எல்லாருக்கும் மாற்றி அடி ப்ரோ பிரபு ப்ரோ அவருக்கு போடுங்க வலை போடுங்க சரி நீங்கள் இழுங்க ரீலின் பண்ணிட்டு வலை போடுங்க நல்ல ஸ்ட்ரைக் லியோ ப்ரோக்கு ப்ரோ அப்படி போடக்கூடாது அடியில் இருங்க இப்போ அடியில் விடுங்க வலையை அடியில் விடுங்க அவ்வளோதான் லியோ தூக்கு ப்ரோ சரியான சைஸு பா அட்ரா சரியான சைஸு லியோ ஒன்று தூக்குனாலும் அப்படியே அசர்ற மாதிரி தூக்கிட்டாரு என்னோடய பேக் சைடில் பெருசு இருக்கும் பாரு கட்ரு $70 தான் போட்டேன் நான் அதான் 70 போடுங்க ஃபைட்டு கொடுக்குறான் பாய் பயங்கரமாக சைஸாக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் சைஸ் நல்ல சைஸ் இரு அப்படியே தான் அவ்வளோதான் ஸ்டெடியா பாய் யார் பாய் கட்டிங் பிளேயர் எங்கே பாய் தூக்கி வச்சுக்கிறீங்க பாய் பெருசு பாய் சின்னதெல்லாம் கிடையாது நல்லா இருக்கு சைஸு தீனா
ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்று அடின்னு அடிச்சு அவனை உசு பேத்தி வெளில கொண்டு வந்து காலி பண்ணிட்டான். ஊற்றி நல்ல சைஸ், ஆல் 2 kg சைஸ். லைன் மீன் சுற்றி இருக்கு. அந்த சைடு சுற்று, அது கரெக்டாக ஃபின்னில் இருக்குது, தேய்ச்சிட போகுது. Lunch break. லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பை மிஸ்டர் ராஜேஷ். மலைக்கு போயிட்டு வந்ததும் அதுவுமா ஒரே கவுச்சி ஆகிறாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் நானே. 60 நாள் கழிச்சு சாப்பிட்றேன். ஆமாம், 2 long months, ஆஃப்டர் 2 long months. கறி சாப்பிடும்போது ஐயோ எப்பா வீட்டுக்கு குழம்புக்கு எடுத்துன்னு போய் சாப்பிட்னாங்க, அப்போ டேஸ்ட் ஆகிடுச்சு. லைட்டாக போடுறா. போது அதெல்லாம் தெரியாது, போது அதில் உப்பு இருக்கு. ஆந்திராக்காரன் கேட்ட மாதிரி போட்டுட்டு போட்டில் இத்தனை நாள் வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வந்து தயிர் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். மஞ்சள் தேய்ச்சி குளிச்சி மீனை பிடிச்சி ஆக்கி பாவம்பா. இதை ஏன்பா இப்படி பண்ணுறீங்க குடும்பம்? பாதி பீஸ் போயிடுச்சு வைப்போமா. ஐயோ ரெடி பண்ணிட்டியா? இருக்கு லியோ நான் ஒரு தூக்கி பள்ளி போட்டுரு. இது ரத்தம் பண்ணல ஐட்டம் கல்லே இருக்கு. ஒரு 6 மணி 6 மணி. இல்லை இனிமேல் தான் நான் ஃப்ரீயாகிட்டு கூப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகுது. ராக்கெட் ஸ்டவ் சரிலையே வாத்துக்கறி ஹீட் இல்லை. கட்டை கூப்பிடாது கட்டை கொன்னத்தில் அதுவும் கொளுத்தி டீசல் நான் ஸ்மெல் வந்துச்சு அதுலேருந்து. டீசல் போயிடலாம். டீசல் கிடையாது பாய், வேறு ஏதோ ஆயில் பாய். அது டீசல் அப்படி எரியாது பாய். ஒன்று வேணும் பாய் பேத்தாளுக்கு சாப்பாடு இல்லை எடுக்க தர சாப்பாடு மீன் இருக்கு. A few moments later. பாய் அடியில் எப்படி இருக்கும்? இங்கே ஃபுல்லாக கீழே விடுவா எப்படி? ஏதோ வெயிட்டாக இருக்குது. பிடிச்சிச்சேன்னா இல்லை, பிடிக்கலாம் முடியாது. நான் அந்த பக்கம் போடுறேன். ஆழம் நிறையா இருக்குல்ல? ஆழம் ஜாஸ்தி. இல்லை சூப்பர் 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 சூப்பர். இன்றைக்கி வந்து சபிக்கு ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஒருத்தருக்கு ஃபிஷ் ஆன், ராஜேஷ் ப்ரோக்கு ஃபிஷ் ஆன். வா 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 வா. என்ன பை? இவனா யாரு? இவர் பாறை பை. ஐயோ அந்த தோல் பாறை பை. இது ஒரு தோல் பாறை தானே? ஆமாம் அவன் தான். அந்த சத்தம். ஆமாம், பாறை கத்தி பார்த்ததில்ல? பாறை இல்லையே, இது வேற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் தட்டலாக இருக்கும் பாய். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஏதோ ஒரு வெரைட்டி தோல் பாறை தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் புள்ளியாக இருக்கும் அந்த பாறை. பாய் கீழே ஃபுல்லாக அடியில் விட்டுடு, அடியில் போய் உட்காந்துடணும். அப்படியா? ஆமாம், அடியில் உட்காந்தா தான் மீன். அதோடைய மீன் நஞ்சு பிடிக்கும். அவள்தான் மாட்டிக்கும். இது துரத்திக்கிட்டே வருது, அது அடங்க மாட்டேங்குது. இவர் தலை மேலேயே போட்டு போகிறாரு இவர்.
எனக்கு அடிச்சிட்டான். ஃபிஷ் ஆன் சின்னத்தான். பாறை வா இவன் தான் இல்லை ஒரு பாறை பை. மஞ்சள் பாறை வை. இப்போ பாரு நான் சிவப்பு பாறை போய் ஓய் பேட்டாலே இதான் சொல்லுவாங்க ரஜினி படத்துல தண்ணி தகுது இங்கேருந்து பார்த்து சொல்ல இங்கெல்லாம் இல்லை ஒரு மணிக்கு அதுதான் உனக்கு ஒரு தட்டி வச்சு இந்த பாக்ஸ் போட நான்லாம் வந்து இங்கே பார்த்து மீன் எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக அதுக்கு சென்டராக விட்டு எவனோ ஒருத்தன் அடிச்சிருவான். அதுவும் அந்த ஆறு எது பாறை எல்லாம் அந்த இந்த பாறை தான், தேங்காய் பாறை. நல்லா சின்னதாக இருந்தாலும் நல்லா இந்த சைஸ் இப்போ வந்துச்சுல அந்த சைஸ் இருந்துச்சு. அதோட பிசு குச்சம் போய் நானும் பேத்தாலாம் தான் வந்தேன். சும்மா தாளம் பயங்கரமாக இருக்குது. நைஸ் ஃபிஷ் ஆன் ஃபார் டீசெண்டான சைஸாக இருக்குது போலியே. நிறைய பேர் மாட்டிக்கிறானுங்க. இல்லை ஒரு பாறை, தோல் பாறையா ப்ரோ இது? மீன் மாட்டின உடனே சவிக்கு இறக்குறது என்ன வெயிட்ட ஃபிஷ்ஷாண்ணா? சூப்பர். அங்கே ஒரு ஃபிஷ் ஆன். அதான் ரொம்ப பொடிஸ்லாம் இல்லை, கொஞ்சம் சைஸாக தான் இருக்கிறானுங்க. வெயிட்டுக்கான என்ன கேட்குற? வெயிட்டை கச்சி துப்பிட்டு இருக்கிறான். என்ன வெயிட்டு தான் சாப்பிட்டுக்கிறானா? கைஸ் 2 குட்டி பாறை சோர்லேருந்து அடிச்சிருக்கிறோம். போயிட்டு வாங்க, பெருசாயிட்டு திருப்பி வாங்க போங்க. இல்லை போயிட்டான் 2 போயிட்டான். பரவாயில்ல விடு, ரொம்ப குட்டியாகுது. கைஸ் கிருஷ்ணாபட்டினம் ஃபிஷிங் ட்ரிப். மதியானம் 3:30 மணி தான் ஆகுது. அடிக்குது, இன்னும் மீன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு தேவையான மீன் கிடச்சிச்சு. பாய்